ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தவாவில் ஒரு க்யூப் அளவுக்கு பட்டரை சேர்த்துட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்த்து 2 பக்கமும் கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு பன்னீரை நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். லைட்டாக சில்லி பவுடர், சால்ட்டு சேர்த்துட்டு 2 பக்கமும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். லோ ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. பன்னீர் நல்லா சாஃப்டாக மேலே க்ரன்ச்சியாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். 1 லிட்டர் பால் சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு 10லேருந்து 12 க்யூப் அளவுக்கு பன்னீர் நமக்கு கிடைக்கும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது Black 7ல் போட்டிருக்கேன். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஆனியன், கேப்சிகம் வேணுனாலும் ஆப்ஷன். நான் பீன்ஸ், கேரட் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வீட்டிலே ரெடி பண்ண கறி மசாலா. இந்த கறி மசாலாவோட ரெசிபியும் லிங்க்கில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. கூடவே சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் சேர்த்துட்டு குக் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் கலந்து வரா மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பன்னீர் நல்லா எல்லா பக்கமும் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு செம்ம டேஸ்ட்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.